அம்மா, பூவை கட்டி முடிச்சிட்டியா என்ன? என்ன செல்லம்மா, எதுக்கும்ட்டி அவசரப்படுற? நான் பொறுமையா இருந்து கட்டுறேன். சாயங்காலம் என் பேத்தி தலை நிறைய வச்சுட்டு போவாள்ல. ம், தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போகிறதுக்கு அவள் என்ன பொண்ணு மாதிரியா இருக்கா? உனக்கு என் பேத்தியை குறை சொல்லலைன்னா தூக்கமே வராத. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசைல்ல அவளை குறை சொல்லணும்னு. அவள் ஒழுங்காக இருந்தா நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்? இப்பவும் பாரு, அப்பமே அம்புஜக்கா வீட்டுக்கு போகிறேன்னு போனான். வந்திருக்காளா? நேரம் என்ன ஆகுது? மதியம் சாப்பாடு நேரம் வந்துட்டு. வருவா, ஊருக்கு போறாள்ல, அங்கே இருந்து பேசிட்டு வருவா. இப்போ என்ன உனக்கு? இங்கே வந்து ஒத்தையில தானே உட்காந்துருக்கணும். போயிட்டு போட்டும் பிள்ளை. சரிம்மா, அவளை நான் ஒன்றும் சொல்லல. மீன் குழம்பு வச்சுட்டேன். இந்தா எப்படி இருக்குன்னு பாரு. உப்பு சரியா இருக்கா? காரம் எதுவும் கொஞ்சம் தூக்கலாக போடணுமா என்னன்னு பாரு. தா. நல்லா இருக்குட்டி. புளி தான் கொஞ்சோண்டி கூடிட்டு. நிறைய புளியை கொண்டு போட்டியோ? என்னம்மா சொல்கிற? புளி கூடிட்டா? எப்பவும் போடுற அளவில் தான் போட்டேன். அப்போ எப்படிட்டி கூடிச்சு? இப்போ தான் ஞாபகம் வருது. எப்பவும் போடுற புளியை போடாமல் மளிகை கடையில் வேற ஒரு பாக்கெட்டில் புளி இருந்துச்சு, அதான் இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு அதை வாங்கி போட்டேன். அது நல்ல புளிப்பு போல. அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு குழம்பு. சரிம்மா, நான் சோத்தை வடித்து வச்சுட்டேன். குழம்பும் வச்சுட்டேன். நீ இந்த பூவை தூக்கி உரமாக வச்சுட்டு வா. மீனெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் விரைவை மட்டும் தந்துரு. நல்லா ஊறிட்டு இருக்கும். அப்புறமா சாப்பிடும்போது சூடாக பொறிச்சு சாப்பிடுவோம். நீயே கொஞ்சம் காலம் மசாலாவை போட்டு வேறையும் வைக்கலாம்லடி. இதுக்கும் எதுக்கு என்னைய கூப்பிட்டு இருக்க? அம்மா, உன் பேத்தி நீ பொறிச்சதான் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவா. அதான் நீ மசாலாவை மட்டும் விரைவி வை. சாப்பிடும்போது நான் பொறிச்சு கொடுக்கேன். ஆட்டும் டீ ஆட்டும். நீ போ, வாரேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியோ. முழுசா ஒரு பாட்டை பாட முடியுதா? அதுக்குள்ளேயே இந்த இருமல் வந்து தொலைஞ்சிருச்சு. முதல்ல மீனை விரைவி வைப்போம், ஊறிக்கிட்டாது இருக்கும். ஏன் அம்புஜக்கா, நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா சரி வராது. முதல்ல அந்த அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போட்டு கூப்பிடு. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம். யார் என்னன்னு கேட்டுருவோம். இந்த மனுஷன் இப்படி இருப்பார் நான் நினைச்சே பார்க்கல மலரு. கடவுளுக்கு கண்ணே இல்லை பத்தியா? எனக்கு போய் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. ஏக்கோ, முதல்ல அழுறதை நிறுத்துக்கோ. அழுத எல்லாம் சரியாயிருமா? சும்மா அழுதுகிட்டே இருக்க. சாயங்காலம் வேற நான் ஊருக்கு போயிடுவேன். முதல்ல உன் பிரச்சனையை முடிச்சு விட்டு போறேன்க்கா. அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பேச வர சொல்ல அந்த அண்ணனை. எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அவர் மூஞ்சிலாம் நான் எப்படி முழிப்பேன்னு தெரியல மலரு. என்கிட்ட இவர் ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா? அப்போ நான் இவ்வளவு நாள் ஏமாளியாவே தானே இருந்திருக்கேன். ஏன் அம்புஜக்கா, ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னும் இந்த கோபம் தீரல மலரு. என்னைய கோமலியா வீட்டுல உட்கார வச்சுட்டு அவர் வேலைக்கு போறேன்னு ஜாலியா இன்னொருத்தி கூட ஊரை சுத்திட்டு இருந்திருக்காருன்னு. அதாங்க சொல்றேன், முதல்ல அந்த அண்ணனுக்கு ஃபோனை அடிங்க. சூட்டா அந்த அண்ணன் வந்த உடனே 4 கேள்வி கேளுங்க. என்னைய ஏமையா இப்படி ஏமாத்திட்டே சட்டையை பிடிச்சி கேளுக்கா. ஆமாட்டி மலரு, இன்னைக்கு நான் இதை சும்மாவே விட மாட்டேன். ஏக்கோ, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? போனை போட்டு முதல்ல அந்த அண்ணனை கூப்பிடு. சாயங்காலம் ஆனா அந்த பிள்ளைகள் வந்துடும். நீ என்ன செய்வ? அந்த பிள்ளைகள் முன்னாடி இருந்து சண்டை போடுவியா? தெரியட்டும், அந்த பிள்ளைகளுக்கு அவ அப்பாவோட லட்சணம் என்னை எப்படி ஏமாத்திட்டாரு பாத்தியா? அட அம்புச்சக்கா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இதெல்லாமா பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாவோ? பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் அந்த பிள்ளைகள் முன்னாடி இருந்து சண்டை போட போறீங்களா? பொம்பளை பிள்ளைகள் பாத்துக்கோங்க. நாளைக்கு நம்மளை பார்த்துதான் அதுவும் வளரும். மலரு, நீயா பேசுற? எம்மாடி. ஏன் லட்சுமி அக்கா, நான்லாம் பேசக்கூடாதா? உன் வாயில இருந்து இன்னைக்கு தான் நல்ல வார்த்தையே வந்திருக்கு. காப்பி போட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. தொண்டையெல்லாம் வலிக்குதும்மா. இந்த டீ குடி. ஏன் அம்புஜம், எவ்வளவு நேரம் இப்படி கோவத்திலேயே உட்காந்துருப்ப? இந்த காப்பியை குடி. முதல்ல உன் மாப்பிளைய போன் அடிச்சு கூப்பிடு. அவ சொல்ற மாதிரி பிள்ளைகள் முன்னாடி சண்டை போட்டா சரி வராது. வயசு பிள்ளையில வச்சுட்டு புருஷன் முன்னாடி சண்டை போட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு? காப்பியை குடிச்சிட்டு ஃபோன் பண்ணி பேசு. ஆட்டும் லட்சுமி. ஏக்கோ, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா? அந்த அண்ணன்கிட்ட நான் பேசுறேன். அம்புஜக்காக்கு நெஞ்சு வலி வந்துட்டு உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறேன். உடனே வந்துருவாருல அந்த அண்ணன். அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பாரு. லட்சு, ஏன் என்னைய பார்த்து முறைக்கிறீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனோ? வாயை கிளறாத மலரு. உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லக்கூடாது டி. ஏன் அம்புச்சோம், முதல்ல காப்பியை குடிச்சிட்டு ஃபோன் அடி. இவ சொல்ற மாதிரிலாம் சொல்லாத. கொஞ்சம் வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிடு.
ஹலோ, என்ன அம்புஜம் சொல்லு. யோ மனுஷா எங்கயா இருக்கீரு? என்ன இவா இப்படி கோவத்துல கொந்தளிக்கிறா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கயா, எங்க இருக்கீரு? என்ன அம்புஜம் புதுசா கேக்குற? ஆபீஸ்க்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆபீஸ்ல தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை டைம்ல இப்படி இருந்து கால் பண்ணிட்டு இருக்க. உடனே வீட்டுக்கு வாரும். என்ன அம்புஜம், என்ன விஷயம் சொல்லு. உடனேலாம் அப்படிலாம் வர முடியாது, கிளம்பி விட மாட்டாங்க. வேலை வேற நிறைய இருக்கு. எனக்கு தெரியாது, இப்போ உடனே வாரும். இப்ப நீரா வாரிரா இல்ல நான் அங்க கிளம்பி வரட்டுமா? ஏட்டி உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா? ஃபோனை வை, வேலை பார்க்குற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. என்னக்காச்சி அந்த அண்ணன் என்ன சொன்னாரு? கட் பண்ணிட்டாருடி. நான் எவ்வளவு ஆதங்கத்துல கூப்பிட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு போனை வச்சுட்டாரு பாரு. அந்த கபோர்ட்ல என்னத்தை ஒளிச்சு வச்சீங்கன்னு கேளுங்க. என்ன இருந்துச்சு நான் பார்த்துட்டேன்னு சொல்லுங்க. ரிங்கு போது எடுத்தும் தொலைய மாட்டேக்காரே. என்ன அம்புஜம் உனக்கு வேணும்? ஆஃபீஸ் நேரத்தில் இப்படி தொந்தரவு பண்ணிடுறியே நீ. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லும். என்னம்மா சீக்கிரம் கேளு. அந்த கபோர்ட்ல என்ன இருந்துச்சு நான் பார்த்துட்டேன். எந்த கபோர்ட்ல டி? 3 கபோர்டு இருக்கே நம்ம வீட்டில். எந்த கபோர்டை சொல்ற? என்னத்தை பார்த்த? அதுதான் அந்த பெட்ரூம்ல இருந்த கபோர்டு. உங்க அப்பா ஞாபகம் அந்த பழைய காலத்து கபோர்டு. அதுக்குள்ளாரும் என்ன இருந்துச்சு? அதுக்குள்ளார என்னம்டி இருக்கும்? வீட்டில் நீ தான் இருக்க, எனக்கு என்ன தெரியும் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னா? போனை வை. மனுஷன் வேசடி கலப்பிக்கிட்டு. போனை கட் பண்ணிட்டாருடி. அவருக்கு என்ன நெஞ்செழுத்த இருக்கும்? திரும்பியும் போனை கட் பண்ணிட்டாவுல அந்த அண்ணன். ஏக்கா மசன்னு உட்காராம மறுபடியும் போன் அடிக்கா. என்ன அம்புஜம் வேணும்? யோ மனுஷா, இங்க ஒருத்தி கஷ்டப்பாடுபட்டு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன நெஞ்செழுத்த இருந்தா போனை கட் பண்ணிட்டே இருக்கீரு. யார கேட்டியா போனை வைக்கிறீரு? இல்ல உங்களை எவ வைக்க சொல்றா? என்ன அம்புஜம் வார்த்தை ரொம்ப நீளுது. வார்த்தையும் நீளும், நீர் பக்கத்துல இருந்தா என் கையும் நீளும். என்ன அம்புஜம் ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு? என்ன ஏன் ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி இங்கீரு? முதல்ல வீட்டுக்கு வாரும்யா. என்னத்துக்கு இப்படி கொந்தளிக்கான்னு தெரியலையே. அட கடவுளே, என்ன அம்புஜம் சொல்ற? இப்ப நீர் வீட்டுக்கு வாரும். நான் என்ன சொல்லிட்டு வருவேன் ஆபீஸ்ல? சும்மா சும்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. கபோர்டுல ஒரு போட்டோ பார்த்தேன். ஒரு பொம்பளை கூட நின்று போட்டோ எடுத்து வச்சிருக்கீரு. அட கடவுளே, இவ்வளோ நாள் நான் என்னது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே தெரிஞ்சிருச்சு. சொல்லும் யார் அவ? எனக்கு தெரியாம யாரையும் வச்சுக்கிட்டு இருக்கீருன்னு. அம்புஜம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் அதான் எனக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு. வீட்டுக்கு முதல்ல வாரும், இல்லைன்னா நான் ஆபீஸ்க்கு வரட்டா? நானே வாரேன். 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. போன வையும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துட்டே. நான் இனிமே எப்படி சமாளிப்பேன்? என்ன சொல்லுவேன் அவள்கிட்ட? இதுக்கு தான் பொண்டாட்டிக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுங்கிறது. போய் பார்ப்போம், சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். அது வேற மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்க கூடாது. புஜம் எடுத்தும் கவுத்தோன்னு எதுவும் முடிவு எடுக்காத. நீ கொஞ்சம் பொறுமையா பேசு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏக்கோ பொறுமையெல்லாம் பேசாத. இன்னைக்கு என்னன்னு ஒரு முடிவு கட்டிரு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பொறுமை வேண்டி கிடக்கு? அம்புஜம் வாரும்யா மனுஷா வாரும். என்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்கீரு? அம்புஜம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னென்ன பொறுமையா கேட்கணும்? இன்னும் என்ன பொறுமையா கேட்கணும்? எங்க அக்காவை எப்படி ஏமாத்திருக்கீங்க பாருங்க. இது என்னது? யார் இது? எவாவா? இட்டு கிறுக்கி, நீ ஏம்டி இதுல குறுக்க வார? பதில் சொல்லும்யா, பதில் சொல்லும். யார் அவ? என்ன அம்புஜம் என்னை இப்படி அடிக்கிற? அடிக்காம உங்களை என்ன பண்றது? தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீரா? யார் அது? அது மட்டுமா? ஏக்கோ நல்லா அடிக்கா. இதுல கவிதை வேற. ஆமாம் டி, அந்த கவிதையை நல்லா சத்தமா படி பாப்போம். ஏன் மலர் மலை குரங்கே, உனக்கு மண்டியில கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 2 பேரும் இப்படி சண்டை போட்டு கிடக்காவும் இடையில போகுது, நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கியே. முதல்ல அந்த கவிதையை படிடி. அந்த கருமத்தை இவர் முன்னாடி நீ படி.
சும்மா இருங்க லட்சுமி அக்கா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உயிர் வாழ துடிக்கிறது என் கண்கள், ஆனால் உன் காந்த கருவியால் என்னைய ஏம்மா உரைக்க? காயமில்லாமல் கொள்ளுதே, இருந்தும் இமைகள் மூட மறுக்கிறது. கொன்றாலும் தீராது என் ஜென்மம். 1000 கவிதைகள் சொல்லும் அழகிய கவிதை நூலகம் உன் கண்கள். கேட்டீரா மனுஷா, கேட்டீரா? உங்களுக்கு இந்த வயசுல கவிதை கேக்கு. அம்புஜம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு அம்புஜம். இனிமே என்ன இருக்கு பொறுமையா கேக்குறதுக்கு? என்ன அம்புஜம், விட்டுரு அம்புஜம். என்ன பண்ணல? வலிக்குது, முடி வலிக்குதுடி. அம்புஜம் விட்டுரு, புருஷனை இப்படி அடிக்காத. இன்னைக்கு யாரும் தெரிஞ்ச அவனு யாரும் முடியாது. சொல்றேன் அம்புஜம். மீசக்காரன் கருவட்டி தலைய ஓமருக்கு 7 கேக்கும். எங்கயா ஓடிறீரு? அம்மா போறோம் அம்புஜம், என்னைய விட்டுரு, முதல்ல என்னைய சொல்ல விடு. அப்படிதான்க்கா, நல்லா அடிச்சு நொறுக்கி கேளுக்கா, அப்பதான் வாயில இருந்து உண்மை வெளியில வரும். அட எனக்காரி, நீங்க மறு தூரம் அவளுங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. அம்புஜம் போதும் நிறுத்து. ஏ அம்மா, மேல ஏறி உட்காந்து சமட்டுறாளே. அமுச்சு இறங்கு. உமருக்குலாம் இது பத்தாதும்யா. கவிதை என்ன முடி, கவிதை? முடி. ஆ. ஏன் அம்புஜம் போதும் விடு, மண்டியில ரத்தம் வருது. எக்கா எக்கா விடுக்கா, அந்த அண்ணன் மண்டையில ரத்தம் வருது. ஏறி நின்று சமட்டி கொன்றாத. விடும்டி, கையெடுடி. ஏ லூசு அம்புச்சக்கா, போடும் விடு, எந்திரி. கையை எடும்டி. ஆ, வலிக்குது அம்புஜம், என்னைய விடுமா தாயே, நான் சொல்லுறேன். நீர் ஒண்ணு சொல்ல வேண்டாம்யா, உங்களுக்கு கொன்னாதான் எனக்கு தீரும். எக்கா எக்கா, ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சிடாத. எந்திரிக்கா, விடுக்கா, போறோம். போறோம்க்கா, வந்துரு. என்னனே இப்படி பண்றீங்க? வயசுக்கு வந்த பிள்ளைகள் 2 இருக்கு, அதுங்களை வச்சுக்கிட்டு இப்படியா? மெதுவா எந்திரிங்க. லட்சுமி, என்னைய லேசா தூக்கி விடு லட்சுமி. எந்திரிச்சு உட்காருங்கண்ணே. ஏ அம்மா, மண்டையில எவ்வளவு ரத்தம், இப்படியா அம்புஜம் அடிப்ப? உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? அவரை பேச விடாம நீ அப்படியா போட்டு அடிப்ப? கொஞ்சம் இருங்கண்ணே, இந்த சமையல் கட்ட போய் காப்பி தூள் எடுத்து வரேன், அதை எடுத்து அமுக்கி வச்ச ரத்தம் நிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காரு. அவருக்கு காப்பி தூள் அள்ளி வச்சு நீ பார்க்க போறியா? நீ சும்மா இரு அம்புஜம். வெளியில மண்ணு கிடக்க பாரு, அதை எடுத்து கொண்டு வந்து அமுக்கி வை. ஏ அம்புச்சக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா. சொல்லுமியா சொல்லும். அந்த சக்கரத்தை யாரு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டது. உமரை நான் இன்னும் உயிரோட விட்டுருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம். சொல்ல போறீனா இன்னும் ஏறி மிதிக்கிட்டா. எம்மா தாயே, கொஞ்ச நேரம் பொறுமா, நானே சொல்லிடுறேன். அது இப்போ உள்ள போட்ட கிடையாது அம்புஜம், உன்னையெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. நீ ஏமா அதை இப்ப எடுத்து பாடாப்படுத்துற இனிய? அப்ப என்னதான் இருந்தாலும் நான் முக்கியம் இல்ல. அந்த போட்டோவை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க, அதுவும் இத்தனை வருஷம் என்கிட்ட மறைச்சுக்கிட்டு. ஏ லட்சுமி அக்கா, அந்த அண்ணனை கொன்னுறாத. அவர் மேல ஒரு தப்பு இல்லை, நீங்கிட்டு வா. போமா அங்கிட்டு. நீ ஏன் அவரை கொன்னு போடுவ போலையே? ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் என் போட்டாவை செவத்துல மாட்டியிருப்பா. இப்படி சல்லி சல்லியான்னு ஒருக்கி புட்டால. என்ன வலிக்குதானே? ச்சே அம்புஜக்கா, ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. என்னன்னு கேட்காமவே இப்படி போட்டு ஒரு மனுஷனை அடிச்சு போட்டியே. ஐயோ பாவம், ரத்தம் இப்படி கொட்டுத. நீ ஒரு கல் நெஞ்சக்காரி அம்புஜக்கா. எம்மா தங்கச்சி, வந்த வேலை முடிஞ்சிட்டாமா, நல்லா இருப்ப, கிளம்புமா. என்னது கிளம்பணுமா? இப்ப நாங்கெல்லாம் இல்லைன்னா உங்க கதை அவ்வளவுதான். இது வேறையா? அப்ப இங்கேயே இரு தங்கச்சி. ஆமா, என்னனே கதை? என்ன கதமோ? அதாம்னே, அந்த லவ் மேட்டரு என்ன கதைனே? எப்ப நடந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னவானே? 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்களோ? ச்சே, ரொம்ப கஷ்டம் பாத்தீங்களா? நீ வேற ஏம்மா?
என்ன அப்பனா உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அம்புஜக்காவை கல்யாணம் பண்ணீங்களோ? அண்ணா நீலாம் ஒரு பொம்பளையா? வாயில அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. இந்த லட்சுமி அக்காக்கு வேற வேலையே கிடையாதுமா, எப்ப பார்த்தாலும் போயிட்டு போகுது. நீங்க சொல்லுங்கண்ணே, என்ன கதை? சொல்லும்யா சொல்லும். என்ன நடந்துச்சு, என்ன கதை? எல்லா உண்மையும் இப்ப மாச்சு என்கிட்ட சொல்லும், இல்லைன்னா நடக்கிறத வேற. சொல்லுறேன் அம்புஜம், என் மனசுல உன்னைய தவிர யாருக்குமே இடம் இல்லை. உண்மை, சத்தியம், நம்பு. நீ என்னை எவ்வளோ அடிச்சாலும் உன்னைய நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது முன்னாடி நடந்த கதை அம்புஜம். ஏ லட்சுமி, அவர் தான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்றாருல. சரி, முன்னாடி நடந்துச்சு, இப்போ என்னத்துக்கு அவ போட்டா வீட்டில் வச்சிருக்கீரு? இதுதான் நடந்துச்சு அம்புஜம், இதுதான் உண்மை, என்னை நம்பு. என்ன மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அம்புஜக்கா மாப்பிள்ளையோட ஸ்டோரி நாளைக்கு வரும். நாளைக்கு எபிசோட பாருங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சோலோ குயின்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.